தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். என்ன ப்ரோ திரும்ப சாத்தான்குளம் பற்றி பேச ஆரம்பிச்சிட்டிங்க, விட்டுற மாதிரி தெரியலையே அப்படின்னு பல பேர் நினைக்கலாம். இது மற்ற கேஸ் மாதிரியாங்க அசால்ட்டாக விட்டு போகிறதுக்கு. நாம் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த கேஸை ஃபாலோ பண்ணிட்டுருக்கோம். அப்போதுலேருந்து ஃபுல்லாக அந்த கேஸை பற்றி ரிப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இப்போ தீர்ப்பு வழங்கப்பட்டுச்சுல, இந்தியாவிலேயே ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இது போல் குற்றம் சார்ந்து இரட்டை மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கு. இந்த தீர்ப்போட முக்கியத்துவம் என்னன்றது இந்த கான்டென்ட் முடிகிறப்ப நீங்கள் தெளிவாக புரிஞ்சுப்பீங்க. இது வரைக்கும் சாத்தான்குளம் படுகொலை சம்பவம் சம்மந்தமாக உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறீங்க. நிகழ்ச்சியில் போகலாம். அப்பா புள்ள கொரோனா லாக்டவுன் டைமில் கடையை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தாங்களாம். இதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்து கூட்டிகிட்டு போய் அடித்தே சாகடிச்சாங்களா. இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி எஃப்ஐஆரை பதிவு பண்ணாங்களே, நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறது எஃப்ஐஆரில் இருக்க ஒரு வார்த்தையில் உண்மையோட வெளிப்பாடு. போலீஸ்காரங்க பொய்யே சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணுவாங்க அப்படின்னு அப்பாவி மக்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் விஷயம் தெரிஞ்சவங்க கேட்டு பாருங்கள், அதில் எவ்வளோ குளறுபடிகள் பண்ணுவாங்கன்னு அதுக்கப்புறம் தெரியும். டிபார்ட்மெண்ட்டில் அவ்வளோ நல்ல ஆஃபீஸர்ஸை நாங்கள் பார்த்துருக்கோம், அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களாம் பார்க்குறப்ப இதுதான்டா போலீஸ் அப்படின்னு எங்களுக்கே தோணும். மச்சான் சூப்பர்றான்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எங்களுக்கு. ஆனால் ரத்த வெறி புச்ச சில சைக்கோஸ் இருக்கானுங்க பாருங்கள் இதே டிபார்ட்மெண்ட்டில், அவனுங்களை பார்க்கும்போது டேய் உங்களால் இவ்வளோ பெரிய கெட்ட பேரானு அப்படி தான் திட்ட தோணும். இந்த எஃப்ஐஆரை பற்றி பேசும்போது ட்ரிகர் ஆகிறோம்னாக்கா எதுக்கு சொல்லணும்னு புரிஞ்சிடும் போக போக. அந்த எஃப்ஐஆரில் அப்போ என்ன தெரியுமா பதிவு பண்ணாங்க இந்த கேஸில், இது போல் இவங்களோட கடைக்கு வெளியில் ஒரே கூட்டமாக இருந்துச்சாமா. அப்போ வந்து ரோந்து வந்திருக்காங்கன்னா போலீஸு, சாத்தான்குளம் போலீஸு, அப்போ ஒரே கூட்டமாக இருந்துச்சான். அப்போ வாக்குவாதம் பெருசாக பண்ணிக்கிட்டாங்களாம், மாறி மாறி அசிங்கசியமாக திட்டிக்கிட்டாங்களாம். பப்ளிக் நியூசன்ஸ் ஆமாம், ஓகேவா, அசிங்கசியமாக திட்டிக்கிட்டாங்களாம். இதுக்கப்புறம் அந்த பெனிக்ஸும் ஜெயராஜும் 2 பேரும் தரையில் விழுந்து புரண்டாங்க. அப்போ நம்ம புள்ளையும் ஃபுல்லாக விழுந்து புரண்டுக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்த்துட்டு காவல்துறை சும்மா இருக்குமா, 2 பேரையும் நாங்கள் அதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு வந்தோம் அப்படின்னு எஃப்ஐஆரில் போய் பதிவு பண்ணியிருந்தாங்க. ப்ரோ இது ஓகே, இது உண்மைன்ற மாதிரி தானே தோணுதுன்னு பல பேர் நினைக்கலாம். எவிடன்ஸ் சொல்லி இப்போ காட்டுறவங்களுக்கு அதுலேருந்து அதெல்லாம் போயிங்க. சிசிடிவி கேமரா இருக்குல்ல, அது வெளியே வந்த பிற்பாடு, அந்த காட்சி வெளியே வந்த பிற்பாடு எல்லாமே அம்பலமாயிடுச்சு. உதாரணத்துக்கு கூட்டம் இருந்துச்சுன்னு சொன்னாங்களே, அங்கே கூட்டமே கிடையாது. 2வது விஷயம் வாக்குவாதம் நடந்துச்சுன்னு சொன்னாங்களே, வாக்குவாதமே நடக்கலை. இன்ஃபேக்ட் அப்பாவை அப்படி கூப்பிட்டு போன பிற்பாடு பையன் கடையிலேருந்து வெளியே வருவாப்பில், இவ்வளோ தான், வாக்குவாதமே நடக்கலை. 3வது தரையில் விழுந்து புரண்டாங்கன்னு இந்த திரைக்கதாசிரியர் மாதிரிலாம் லைன் விட்டாங்க பார்த்தீங்களா, அதுவே முழுக்க முழுக்க ஃபேக்கு. அப்படி ஒரு சீனே அங்கே நடக்கலை. இவ்வளோ விஷயங்கள் நடக்கலை. எஃப்ஐஆரில் அந்த 4-5 வரிகள்லேயே இவ்வளோ தூரம் முரண்பாடான தகவல்களை கொடுத்து இது எஃப்ஐஆர்னு ஆரம்பத்தில் போட்டிருந்தாங்க. இவங்களெல்லாம் என்னத்தை பண்ணுறதுங்க, எவ்வளோ வழக்குகளில் சாமானியர்கள் நம்புகிறாங்க போலீஸ்காரங்க கரெக்டாக நடந்துப்பாங்கன்னு. ஆனால் இந்த வழக்கில் பார்த்தீங்களா இவ்வளோ கேவலமான வேலையை வழக்கோட ஆரம்பத்தில் எஃப்ஐஆர்னு சொல்லிட்டு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு என்னென்னா எல்லாம் படிச்சது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள வராங்க, ஆனால் சிற்றறிவு கூட இல்லாமல் இருப்பாங்களா போலீஸ்காரங்க. இந்த சாத்தான்குளம் இருக்கானுங்களே இவனுங்கள மாதிரி சில பேர் கேட்குறேன். எதுக்குன்னா பப்ளிக் பிளேஸ் இது போல் விஷயம் நடக்கிறப்ப நம்ம பொய் சொல்லிட முடியாது, எஃப்ஐஆரில் ஏற்றிட முடியாது. பிகாஸ் அங்கே சிசிடிவி கேமரா தான் மாட்டிப்போன்னு இந்த பேசிக் அறிவு கூட இல்லைங்க. அது கூட இல்லாமல் எஃப்ஐஆர் ஒருத்தர் எழுதியிருக்கான் பார்த்தீங்களா, அவனை என்னத்தை சொல்கிறதுன்னு தெரில இந்த இஷ்யூ சம்மந்தமாக. இதற்கு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இது அந்த சிசிடிவி கேமரா காட்சியை நீங்களே பார்த்துருங்க. இது ஆக்சுவலாக நம்ம 6 வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கேஸ் பற்றி ஃபுல்லாக ஸ்டடி பண்ணோல, அப்போ பதிவு பண்ணப்பட்ட சிசிடிவி காட்சி அது. இந்த வழக்கில் இன்னொருத்தர் மேலேயும் பொதுமக்களோட கவனம் திரும்பிச்சு. அவர் கோயில்பட்டி அரசு மருத்துவர் பாலசுப்ரமணியன் அவர்கள். அவர் என்ன சொன்னார் ஏது சொன்னார்னு அப்போ இருந்த பல பேருமே பதறினாங்க. இப்போ வரைக்கும் அந்த சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்குது. அவர் அப்போ முன் வச்ச ஸ்டேட்மெண்ட் இப்போ தெளிவாக சொல்லட்டுமா? ஆக்சுவலாக 22ஆம் தேதி அந்த டைமில் சொல்கிறேன், கடைசி நிமிஷத்தில் தான் தூக்கிட்டு வந்தாங்களாம். யாரோ அந்த 2 பேர் அப்பாவையும் பிள்ளையும் கடைசி நேரத்தில் தூக்கிட்டு வந்திருக்காங்களாம். 2 பேரோட புட்டம் இருக்குல்ல,
அங்கே கடுமையான காயம் ஏற்பட்டிருந்திருக்கான். பெனிக்ஸுக்கு மூச்சு திணறல் ரொம்ப ஹெவியாக ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஆம்புலன்ஸை வர வச்சு ஆகணும்னு முயற்சி பண்ணியிருக்காங்களாம். ஆனால் ஆம்புலன்ஸ் வரதுக்குள்ளேயே அவர் இறந்துட்டாராம். ஸோ இந்த விஷயத்தில் இந்த அரசு மருத்துவ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் அவங்க கொடுத்துருக்கா மாதிரி அப்போ நம்ம படிச்சில இப்போது கிட்டத்தட்ட ஊர்ஜிதமாகுதுங்க. ஓகே, இந்த இறந்து போன 2 பேரும் இருக்காங்களே, இறந்து போனவங்களா அடித்து கொல்லப்பட்ட 2 பேருமே இந்த 2 பேரும் வணிகர் சங்கத்தில் இருக்கிறவங்க. பொதுவாக உங்களுக்கே தெரியும், கடைகள் வச்சுருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக சங்கங்கள் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இந்த வணிகர் சங்கத்தில் இருக்காங்களே செம கடுப்பாயிட்டாங்க. ஏண்டா ஈவு இறக்கம் இல்லாமல் 2 உயிர்களை போட்டு அடித்து சாகடிச்சிருக்கீங்கன்னு செம கடுப்பாயிட்டாங்க. அந்த கோபம் அப்படியே ஒட்டுமொத்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் பக்கம் திரும்பிடுச்சு. இந்த பால் விற்பனை முகவர்கள் இருக்காங்களே அவங்களும் வணிகர் சங்கங்கள் கீழே தான் வருவாங்க. அவங்க என்ன தெரியுமா அறிவிச்சிட்டாங்க அந்த டைமில், இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கீங்களே, இனிமேல் போலீஸ்காரங்களுக்கு நாங்கள் பால் சப்ளைலாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு அப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இது அந்த டைமில் பெரிய விஷயமா பேசப்பட்டுச்சுங்க. இதுக்கப்புறம் திமிரெடுத்து போன போலீஸ்காரங்க சில பேர் பல டிபார்ட்மெண்ட்டில் அவனுங்க தலையை காட்ட ஆரம்பிச்சாங்க வெளியே. அதில் குறிப்பிட்டு சொல்லணும்னா சதீஷ் முத்து அப்படின்ற ஒரு ஆர்வக்கோளார் ஆஃபீஸர் ஒருத்தன், ஆயுதப்படை போலீஸ் கான்ஸ்டபிளுங்க. இந்த ஆள் எவ்வளோ திமிர் தெரியுமா, அவனோட சோஷியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட்டை போட்டான். இந்த ஒரு பால் விற்பனை முகவர்கள் இந்த அறிவிப்பு வெளியிட்டாங்களே அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட்டை போட்டான். டே தமிழா, லாக்அப் டெத்துக்கு ஆள் கிடைக்கலன்னு பார்த்தோம், ஆள் கிடச்சிருச்சு, உங்களுக்கு ஆசனவா இருக்கா தம்பிங்களா அப்படின்னு கேட்டாங்க. எவ்வளோ திமிர் இருக்கணும் இந்த கேள்வியை கேட்குறதுக்கு. அவனுக்கு ஏற்கனவே விஷயம் பற்றி எரிய ஆரம்பிச்சது அந்த டைமில். இவன் இதை வேறு இன்னும் பற்றி எறிகிற மாதிரி போஸ்ட்டை போட்டானா செம கடுப்பாயிட்டாங்க, பப்ளிக் செம கடுப்பாயிட்டாங்க. ஏன்டா இவ்வளோ பண்ணியே திருந்த மாட்டேங்கடா சைக்கோன்னு இப்படி திரும்பி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு கட்டத்தில் டிபார்ட்மெண்ட் சைட்லேயே துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்தாங்க. அந்த சதீஷை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் அந்த சதீஷ் ஒரு விளக்கப்பதிவு ஒன்று போட்டான். ஐயோ இது இப்படி இல்லைங்க அப்படின்ற மாதிரி விளக்கப்பதிவு ஒன்று கொடுத்தான். அதில் என்ன தெரியுமா சொல்லியிருந்தான், அன்பு உறவுகளை அப்படின்னு தான் அந்த பதிவை ஆரம்பிச்சிருந்தாங்க. அன்பு உறவுகளே, அந்த பதிவால் நீங்கள் கண்டிப்பாக புண்பட்டிருப்பீங்க, அதுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லைன்ட்டான் பொசுகுன்னு. போலீஸுக்கு களங்கம் ஏற்படுத்துறதுக்காகவே யாரோ என்னோடய ஐடியை தப்பாக உபயோகப்படுத்தியிருக்காங்க, என்னை சகோதரனை நினச்சி நீங்கள் மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்டிருந்தான். ஸோ விழுந்திருக்க வேண்டியது விழுந்திருக்கும். அதுக்கப்புறம் ரிசல்ட்டு இப்படி தான் வெளியே வந்து விழுந்திருக்கு. ஓகே ரைட்டு, நான் காமிச்சதெல்லாம் இவ்வளோ வருஷம் நாங்கள் ஸ்டடி பண்ண இந்த கேஸ் சம்மந்தமான விஷயங்கள் இருக்குல்ல, அதில் ஒரு துணுக்கு மட்டும்தான், அதுவே உங்களுக்கு எவ்வளோ கோபத்தை கொடுத்துருக்கோம். அப்போ நான் முழுக்க சொன்னேனாக்கா போலீஸ்காரங்களே இப்படி தான் நீங்கள் ஒரு நிலைப்பாடுக்கு வந்துடுவீங்க. அந்த நிலைப்பாடு எங்களுக்கு நோக்கம் கிடையாதுங்க. ஏன்னா டிபார்ட்மெண்ட்டில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சொன்னோம்ல, அவ்வளோ நல்ல ஆஃபீஸர்ஸு. ஆனால் அவங்கள பார்த்துட்டு இந்த பக்கம் திரும்பி இந்த சைக்கோஸை பார்க்குறப்ப எங்களுக்கு ஒரு மாதிரி ஆதங்கம் ஏற்படும். அதனால் இதோடு நிறுத்திக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே ரைட்டு. நீதிபதி முத்துக்குமரன் அவர்கள் இந்த வழக்கில் இவரை விட வேற ஒரு நீதிபதி இப்பேற்பட்ட ஒரு சிறந்த தீர்ப்பை கொடுத்துருக்க வாய்ப்பே இல்லை. இதை நான் அடித்து சொல்லுவேன். அப்பேற்பட்ட தீர்ப்பை வழங்கினார்ல, இந்த தீர்ப்பு சார்ந்து பல விஷயங்களை சொன்னார் அவர். அதில் ஏற்கனவே முந்தைய வீடியோவில் தெளிவாக பல விஷயங்கள் உங்களுக்கு நான் கன்வே பண்ணிட்டேன். அதில் விடுபட்ட பல விஷயங்களை இப்போ ஒன்று ஒன்றா கடத்தி கொண்டு வரேன். அதில் முதல் விஷயம், கோயில்பட்டி கிளை சிறையில் அந்த 2 பேரும் அப்பாவையும் மகனையும் அடைச்சாங்க பார்த்தீங்களா, அந்த டைமில் அவங்க உடம்புல காயங்களே இல்லைன்ற மாதிரி டிபார்ட்மெண்ட் சைடில் சொல்லியிருந்தானுங்க. இந்த கொடுமை நடந்துருந்துச்சு. ஆனால் உண்மை இன்வெஸ்டிகேஷனை தெளிவாக தெரிய வந்துருச்சு, அவங்களுக்கு காயம் ஏற்பட்டிருந்த விஷயம். ஆக்சுவலாக அப்போவே ப்ரிசன்ட் சார்ந்த ரெக்கார்ட்ஸ் இருக்கோல, அதில் மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. முதல்ல சொன்ன தகவலுக்கு முரணாக இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருத்தி எழுதுகிற படமும் போயிருந்துச்சு. இது ஒன்று தோல் உரிக்கப்பட்டுச்சா இந்த 6 வருஷம் கழிச்சு. இதுக்கப்புறம் அவங்க நோய் தொற்றால் தான் செத்தாங்கன்னு விட்டாங்க பாருங்க ஒரு புருடா. அந்த டைமில் அந்த 2 பேரும் அடித்து சாவச்சிட்டு நோய் தொற்றால் செத்தாங்கன்ட்டு, அதுவும் ஃபேக்குன்ற விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. நோய் தொற்றாலும் சாகலப்பா, நீங்கள் 10 பேரை சேர்ந்து அடித்தே சாகடிச்சிருக்கீங்கன்னு அதுக்கப்புறம் தான் இன்வெஸ்டிகேஷன் மூலமாக தெளிவாக தெரிய வந்துச்சு. இதுக்கு அடிக்கிறதுக்கு அவங்க வெறும் கையை மட்டும் பயன்படுத்தலைங்க, கொம்பு இருக்குல்ல, அதுவும் உங்களுக்கே தெரியுமே லட்டி எந்த அளவுக்கு இருக்கும்னு சொல்லிட்டு. அதை விட பெருசாக எதனா கொம்பு மாரி கையில் கிடச்சிதுன்னா அதை தூக்கி அடிச்சு எப்படி இருக்கும். ஒரு ஆளை ஒரே இடத்துல திரும்ப திரும்ப அடிச்சுட்டே இருந்தால் எப்படி இருக்கும் அந்த பெயின், அதை பேர் ட்ரீட் பண்ணியிருக்காங்க இந்த 2 பேரையுமே. கம்பி மனுஷன்லாம் அவனுங்க சைக்கோங்க, கம்பியை கையில் எடுத்து அடிச்சிருக்கானுங்க அந்த அப்பா பையன் 2 பேரையுமே. பல முறை ஒரே இடத்துல அடிச்சிருக்கானுங்களாம். இது தாங்க கேட்கும்போது நம்மளுக்கே பகீரன் இருக்குது. இப்போ நமக்கு ஒரு காயம் பட்டு அங்கே நம்ம லைட்டாக ஒரு இடத்துல இடித்தாலே அதே இடத்துல எவ்வளோ உயிர் போகும் வழி. ஆனால் அதில் போட்டு அடித்து சாத்துன்ற மாதிரி ஒரு இடத்துல அடிச்சிருக்கானுங்கன்னா மனுஷ பிறவினானே தெரில இந்த 10 பேருமே. இந்த 2 பேருக்கும் உட்புற காயங்கள் நிறைய ஏற்பட்டுச்சுல, அதுக்கு காரணமே அப்புறம் இந்த காயம் கண்ணி போடுறது சொல்லுவாங்கள்ல, இது எல்லாத்தையும் வேணும்னே தான் பண்ணியிருக்கானுங்களாம் இந்த 10 எருவு மாடுங்களும் சேர்ந்து. இதில் இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, நைட்டு முழுக்க அடிச்சிருக்கானுங்க. நைட்டு 8 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கானுங்க, அடுத்த நாள் அதிகாலை 3 மணி வரைக்கும் அடிச்சிருக்கானுங்க. எவ்வளோ வெறி பிடிச்சி போய் தெரிஞ்சிருப்பானுங்க இவனுங்க. இதில் இன்னொரு கொடுமை 10 நிமிஷம் கேப்பு, அதாவது எல்லாம் சேர்ந்து அடின்னு அடிக்கிறது இந்த 2 பேரையும். அப்புறம் 10 நிமிஷம் கேப் எடுத்துக்கிறது. அவனுங்களுக்கு கை வலிக்குமா, டீ குடிச்சிட்டு வரலால, லமிகமாக போட்டு வரலால, ஸோ அதுக்கு ஒரு 10 நிமிஷம் கேப்பு. திரும்ப கொஞ்சம் எனர்ஜி ஏற்றிட்டு வந்துட்டு திரும்ப அடிக்க ஆரம்பிக்கிறது. உடம்புல இருக்கிறது இவ்வளோதாங்க பார்ட்ஸு. அதில் நீங்கள் 3 மணி வரைக்கும் காலைல வரைக்கும் அடிக்கிறீங்கனாக்கா
அடித்த இடத்துல திரும்ப திரும்ப அடிச்சிட்டு இருக்க முடியும். அப்போ எவ்வளோ நரக வேதனை 2 பேரும் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த அப்பாவும் பையனும். இவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கானுங்க. இதில் வேறு அடிக்கும் போது பேசிகிட்டு இருந்திருக்கானுங்க. நம்ம அடித்து பழகிறதுக்கு ஃப்ரெஷ் பீஸ் மாட்டிட்டான் அப்படின்ட்டு பையனை சொல்லியிருக்காங்க. அப்பா வயசானவர்ன்ட்டு பையனை சொல்லியிருக்கானுங்க. வா அடித்து பழகுவோன்னு சொல்லி அடிச்சிருக்கானுங்க. எவ்வளோ கேவலமான மனசில் பண்ணியிருக்கானுங்க பாருங்கள். இதில் இன்னொரு கொடுமை, இந்த பெனிக்ஸோட உறவினர்கள் இருக்காங்களே, அவங்க பதறி அடிச்சுட்டு ஸ்டேஷன் வந்திருக்காங்க. ஐயோ என்னாச்சு ஏதாச்சும் தெரியல, உள்ளே போட்டு அடிக்கிறாங்களே, சத்தம் கேட்குது அப்படின்ட்டு வந்திருக்காங்க. வந்து அவங்கக்கிட்ட பெனிக்ஸ் அப்போ சொல்லியிருக்காப்புல, 200 முறைக்கு மேலே பின்னால் என்னை போட்டு அவ்வளோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காப்புல. பின்னாடி ஏதோ சதப்பற்று அதிகம், அங்கே அடித்தா பெருசாக வெளியே தெரியாதுன்ற மாதிரிலாம் பல பேர் சொல்லுவாங்கள்ல, அது ஒரு லிமிட் தான் மக்களே. 200 முறைக்கும் மேலே அடிக்கிறாங்க, லட்டி எடுத்து விடுறானுங்க அப்படின்னா எவ்வளோ கேவலமான மைண்ட் செட்டில் சைக்கோத்தனமாக பிஹேவ் பண்ணியிருப்பானுங்க. அந்த வழியிலேயே அவர் அதை சொல்லியிருக்காரு அப்படின்னா இது வெளியே வரணுன்றதுக்காக தான் சொல்லியிருக்காப்புல. இதை நான் இப்போ விட கன்வே பண்ணுறதுக்கு காரணமும் டிபார்ட்மெண்ட் நல்ல ஆஃபீஸர்ஸை பார்த்து நம்ம சல்யூட் அடிக்கிறோம்ல, இன்னொரு பக்கம் இது போல் கேடு கட்டவங்களும் இருக்கானுன்றதை மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். இந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர், இன்ஸ்பெக்டர்ஸ் ஒரு காவல் நிலையம் சார்ந்து முக்கியமான பொறுப்புங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு. அவங்க சொன்னால் கீழே இருக்க எல்லா ஆஃபீஸர்ஸும் கேட்கணும். அப்பேற்பட்ட பொறுப்பு, தீர்க்கமான முடிவுகளை எடுக்கிற பொறுப்பு. இப்போது ஏசி சார்ந்து ரவுண்ட் சீக்வன்ஸ் வராங்க அப்படின்னா இந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்களே லைட்டாக உதருவாங்க அப்படியே, ஐயோ ஹையர் ஆஃபீஸர் வரார் அப்படின்ட்டு. இதே உதறல் தான் இன்ஸ்பெக்டரை பார்த்து கீழே இருக்க மற்ற ஆஃபீஸர்ஸ்க்கு இருக்கும். அப்பேற்பட்ட இவங்க எவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்கணும், ஏன்னா இவங்க இந்த நாய் எவ்வளோ பொறுப்பாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த பரதேசி சொல்ல கேட்டு தான் 9 பேர் அடிச்சிருக்கானுங்க. இவன் ப்ளஸ் அந்த 9 பேர் மொத்தம் 10 பேரை சேர்ந்து அந்த 2 பேர் அடிச்சிருக்கானுங்க. நல்ல விஷயத்துக்கு ஆர்டர் போட்டு அதை கேட்கணும். ஆனால் கெட்ட விஷயம் செய்யணும் ஆர்டர் போடுறானாக்கா, யோ பைத்தியக்காரா இது மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கணும் அவங்க கீழே இருக்கவங்க. ஆனால் ஒருத்தர் கூட சொல்லலை. பார்த்தீங்களா, இதுதான் கொடுமையே இங்கே. அதாவது கடைசி வரைக்கும் சல்யூட் அடித்து மட்டும் சொல்லி கொடுத்தா பிரோஜனம் இல்லை. ஹையர் அஃபிஷியல் தப்பாக எதனா பண்ண சொன்னால் அதை மறுத்துட்டு இன்னொரு ஹையர் அஃபிஷியல்ட்டு போ, இது சம்மந்தமான விஷயங்களும் சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறதுக்கு அப்புறம் காலத்தோட கட்டாயம் என்ன பண்ணியிருக்கானுங்க, அந்த அப்பா பையனோட கைகள் இருக்குல்ல, இதை கைத்தில் கட்டி தொங்க விட்டுருக்கானுங்க. தொங்க விட்டு அடிச்சிருக்கானுங்க. விசாரணை படம் பார்த்துருப்பீங்களா, அதில் கிஷோர் கேரக்டரை போட்டு அடிப்பாங்க பாருங்க தொங்க விட்டு. லிட்டரலாக அதுமாரி ட்ரீட்மெண்ட்டை பையனுக்கு அப்பாவுக்கும் இவனுக்கு பார்த்துருக்கானு. அந்த 10 எருமாடுன்னு சேர்ந்து அந்த 2 பேர் இப்படி அடிச்சிருக்கானுங்க. டேபிளில் படுக்க வச்சுருக்காங்க. அது பக்கம் இந்த அடி அடிச்சது வெறி அடங்காமல் போய் திரும்பவும் டேபிள் மேலே படுக்க வச்சுருக்கானுங்களாம். டேபிள் மேலே பண்ணுற ட்ரீட்மெண்ட்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. ஒரு சிலரை பண்ணி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய படங்களை காட்சியோட பார்த்துருப்பீங்களே. டேபிள் மேலே படுக்க வச்சு லத்தி எடுத்து அடிக்க ஆரம்பித்தானா நிற்கவே நிற்காது. அந்த அடி போய்கிட்டே இருக்கும். அதை விடுற ஒரு அடியும் உயிர் போகிற மாதிரி வலிக்கும். பட்ட இடத்துலேயே பட்டுக்கிட்டு இருக்கோம் திரும்ப திரும்ப. அதுவும் அவங்க லாடம் கட்டுறேன்னு சொல்லிட்டு கையை ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு அடிக்க ஆரம்பித்தானுங்க. கொடுமை மக்களே, அது இருக்கிறதுலே கொடுமையாக இருக்கும். மனித உரிமை மீறல் சார்ந்து நீங்கள் உலகம் ஃபுல்லாக தேடுவீங்க. நம்ம ஊரில் பாருங்கப்பா இவ்வளோ விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு காவலர் ஒரு பகிர் வாக்குமூலத்தை கொடுத்தாப்புல கோர்ட்டில். அது என்ன மேட்டு தெரியுமா, என்னவாமா இந்த ஸ்ரீதர் இருக்கால எருமாடு இந்த இன்ஸ்பெக்டர், இவன் அடிச்சிட்டு இருக்கும்போது சொல்லியிருக்கலாம், நீ போய் வெளில இருந்து பாரு, சென்ட்ரல் எல்லாம் பார்ப்பல அது மாதிரி தான் வெளியே போயிட்டு யாராவது வரானா பார்த்துக்கோ, ஏன்னா இவனுக்கு வேறு சத்தம் போடுற மாதிரி தெரியுது, நீ வெளியே போய் நின்று பாரு, யாரா வரா மாதிரி தான் அலர்ட் பண்ண அப்படின்ட்டு அடிக்கிறதுக்கு காவல் வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த இன்ஸ்பெக்டர் ஸ்ரீதர் இவ்வளோ கொடுமை பண்ணி வச்சுருக்கான். இதை கேட்டு அந்த காவலர் வேறு என்ன பண்ண முடியும், ஹையர் அஃபிஷியல் சொல்லியாச்சு, வெளியே போய் நின்று தேவடு தான் காக்க முடியும். இந்த விஷயத்தை கோர்ட்டில் சொல்லிட்டாப்புல சாட்சியமாக. இதை கேட்டு ஜட்ஜு செம கடுப்பாயிட்டு இருக்காரு. இதுக்கப்புறம் இன்னொரு விஷயம், அதாவது 10 பேர் மட்டும்தான் இதில் சம்மந்தப்பட்டிருக்காங்க. 10 பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஓகேவா, வித்தியாசம் நிறையவே இருக்குது. இதை கோர்ட்டு கன்ஃபார்ம் பண்ணணும்ல. இது என்ன பண்ணியிருக்காங்க, அந்த 10 எருமாடுங்களோட செல்ஃபோன் இருக்குல்ல, அந்த நம்பர்ஸு, இந்த செல்ஃபோன் அந்த இடத்துல தான் ஃபுல்லாக ஆக்டிவேட்டில் இருந்திருக்கா. அந்த செல்ஃபோன் டவர் இருக்குல்ல, இது மூலமாக இதை ஊர்ஜிதப்படுத்தியிருக்காங்க. ஸோ இதில் கிளாரிஃபிகேஷன் தெளிவாக தெரிஞ்சிருச்சு, அந்த 10 நாய்களும் ஸ்டேஷனுக்குள்ளே தான் இருந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த 2 பேரை அடித்து சாகடிச்சு இந்த 10 பேர் தான்றது எங்கேயுமே கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு கொடுமை, இந்த பதறி போய்ட்டு உறவினர்கள் வந்தாங்கன்னு சொன்னால ஸ்டேஷன் கிட்ட, அப்போ அந்த உறவினர்கள்கிட்ட ஒரு துணியை கொடுத்துருக்கானுங்க. யாரும் இந்த 10 சைக்கோவோ, அந்த துணி முழுக்க ரத்தம், அந்த அடிச்ச அடியில் ரத்தம் பீச்சிட்டு வரும் பார்த்தீங்களா, அந்த ரத்த கரை பிடிஞ்சா ரத்தம் கொட்டும் போல இருக்குது, அந்தளவுக்கு டென்ஸாக அதில் படிஞ்சிருக்கு. இதை கையில் கொடுத்து போ, இதை போய் குப்பத்தரில் போடு அப்படின்னு இருக்கானுங்க. பப்ளிக்கு மதிப்பு கிடையாது, அடித்து சாகடிப்பீங்க, அதை கேட்க ஆள் வரக்கூடாது, அப்படி வந்தால் அவங்க மேலே போய் கேஸ் போடுன்னு சொல்லி மிரட்டுறது, என்னடா கேவலம் இது. இது நல்ல நல்ல ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களே, அவங்க இதை பார்த்தாலே ட்ரிகர் ஆகிடுவாங்க. யோ நாங்கள் அவ்வளோ தூரம் படித்து வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி மக்கள் மத்தியில் பெரிய விஷயமா கொண்டு போய் செய்யணும், நல்ல மதிப்பு உருவாகணும்னு பார்த்தா நீங்கள் என்ன இவ்வளோ கேவலமாக பண்ணிட்டுருக்கீங்கன்னு அவங்களே ட்ரிகர் ஆவாங்க. அது போல தான் இந்த செய்தியை கேட்க இந்த வீடியோ பார்த்துருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கூட கண்டிப்பாக கோவப்படுவீங்க, இவ்வளோ கொடுமையை பண்ணி வச்சுருக்கானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு. குப்பத்தரில் போடுன்னு சொல்கிறானுங்களே அந்த ரத்தம் படிஞ்ச அந்த துணியை,
அவன் வீட்டில் அண்ணன் தம்பியில் அவனோட பசங்க அவங்கள யாராச்சும் ஒருத்தர் இது போல் அடித்து ஏதோ பண்ணிவிட்டு அந்த துணியை கையில் கொடுத்து போய் குப்பத்தொலை போடுன்னு சொன்னான். அவன் சிரிச்சிட்டே போடுவானா? நாய்க்கு என்ன அந்த ஃபீலிங் இருக்கோ அந்த நாய்க்கு அதே ஃபீலிங் தான் மக்களுக்கும் இருக்கும். இதை புரிஞ்சிக்காமல் இது போல் பண்ணியிருக்கானுங்களே சைக்கோ. சிசிடிவி கேமரா இதில் ஒரு வேலையை பார்த்து வச்சுருக்கானுங்க. எவிடன்ஸாக அது மாறிடக்கூடாதுன்ட்டு சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆல்ட்ரு பண்ணுற வேலையை பண்ணியிருக்கானுங்களாம். இனிஷியேட் பண்ணியிருக்கானுங்க அதை. அதாவது இரவு காட்சிகளை பகலாக காட்டுறது, பகல் காட்சியில் இரவாக காட்டுறது. என்னையா ஹாலிவுட்டு அங்கே போய் கேமரா வச்சு எல்லாம் படம் பிடிச்சிட்ருக்கீங்க, இங்கே வா போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இந்தளவுலாம் கிராஃபிக்ஸை ஃபிசிக்கலாக பண்ணி காட்டுவாங்க. அது போல தான் இந்த ஒரு வேலையும் பண்ணி வச்சுருக்கானுங்க. இதுவும் விசாரணை தெளிவாக அம்பலமாயிட்டிருக்கு. உச்சபட்ச தண்டனையை கொடுங்க அப்படின்ட்டு யார் யார் சொன்னால் தெரியுமா? அதாவது கருணை மனு சார்னு அரசுக்கிட்ட போவாங்களா, அரசோட உச்சாரணில் இருக்கவங்ககிட்ட போவாங்களா? ஆனால் அவங்களே ஏன்பா இவனெல்லாம் விடாதீங்க சும்மா உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்ட்டு சொன்னாங்க. யார் இந்த 10 பேருக்கு மேலே ஒருத்தர் செத்துட்டான், செத்தனால நாயை தியாகின்னு சொல்ல முடியாது, கொரோனாவில் போய் சேர்ந்துட்டான். இந்த 9 பேருக்கு உச்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு சொன்னாங்க. மத்திய அரசும் சொல்லிச்சு, மாநில அரசும் சொல்லிச்சு. ஸோ கவர்மெண்ட்ஸு இவ்வளோ தூரம் கோவப்படுறாங்கன்னா அந்த ரிப்போர்ட்டை ஃபுல்லாக படித்து பார்த்துருப்பாங்க என்னென்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னு. இதை நான் சொல்ல விவரிக்கும் போது கேட்குறேன், உங்களுக்கே இவ்வளோ காண்டாகுது. அந்த கவர்மெண்ட்ஸில் இருக்கவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு கோவம் வராது? இனிமே மேலதிகாரிகள் உத்தரவுக்கு நீங்கள் பதறாதீங்க தயவு செஞ்சு. அதுக்கு தான் இந்த விஷயத்தை ஒரு தடவை சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் தப்பு பண்ண சொல்கிறானா அப்போ மேலதிகாரிகள் மரியாதையே கொடுக்காதீங்க, அதுக்கு மேலே ஹையர் அஃபிஷியல் கிட்ட போங்க. ஆனால் என்ன தெரியுமா கொடுமை, இங்கே ஒரு ஹையர் அஃபிஷியல் கரப்டடாக இருக்காப்புல அப்படின்னா இவரை தாண்டி நீங்கள் மேலே போகிறீங்கன்னா இங்கே இருக்கவரை கரப்டடாக இருக்காருன்னா ரொம்ப கஷ்டம். இவரை தாண்டி மேலே ஒரு லேயர் போவீங்க, இங்கே இருக்கவரை கரப்டடாக இருந்து அதுக்கு மேலே இருக்கவர் கரப்டடாக இல்லாமல் நல்ல பர்சனாக இருக்காருன்னா நீங்கள் ரீச் பண்ணுறது கஷ்டம். கீழே 3 பேரை தாண்டி 4வது இங்கே வரணும்னா அதுக்குள்ள உங்களை வேலையை விட்டு அமைச்சிருவாங்க, போய் கேசனை உங்கள் மேலே போட்டு உங்களே உள்ளே உட்கார வச்சுருவாங்க. இது களையிறதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணுங்க. ஏன்னா நீ கடமையை செய், அதுதான் டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்திருக்க, மக்கள் வரி பணத்தெலாம் ஃபுல்லாக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்க. அப்படி இருக்கும்போது அந்த கடமையை தவற மக்களையே பிடிச்சி அடிக்கிற, சாவடிக்கிற, அவங்க காசையும் சம்பாரித்து வீட்டில் குழந்தை வீட்டில் சோறு போடுற பொண்டாட்டிக்கு அதை வச்சு தான் கிட்ட போய் நெருங்கிட்டு இருக்க, அந்த காசை வச்சு தான் அந்த சம்பளம் மதிப்பே இல்லை. ஆனாலும் அதே மக்களை போட்டு சாவடிக்கிறல, உங்களால் என்னடா சொல்கிறது இந்த விஷயத்தில்? இந்த வாச்சாத்தி இந்த வன்கொடுமை சம்பவத்தை பற்றி யாரும் மறந்துருக்க மாட்டீங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல்லையே வாட்சாத்தின்னு டைப் பண்ணி பாருங்கள், ஒரு வீடியோ வரும், அதை ஃபுல்லாக பாருங்கள். அந்த வன்கொடுமை பற்றி நம்ம அந்தளவுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அந்த வாச்சாத்தி வன்கொடுமை சம்பவத்தில் கூட அந்த போலீஸ்காரங்களுக்கு சிறை மட்டும் தான் வச்சுருந்தாங்க தெரியுமா, சிறை தண்டனை தான் கொடுக்கப்பட்டுச்சு. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய இது போல் கேஸில் மாட்டவங்கள போலீஸு அவங்களுக்கு அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருந்துச்சு, இவ்வளோ தான். ஆனால் இப்போ தான் வரலாற்றுலேயே முறையாக இந்த போலீஸ்காரங்களுக்கு லாக்அப் டெத் சார்ந்து ரெட்ட மரண தண்டனை கொடுத்துருக்காங்க. வேறு எங்கேயுமே நடக்கலைங்க இந்த விஷயம், தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுக்கு முன்னோடியாக நீதிபதி அவர்கள் இப்பேற்பட்ட தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. நிறைய பேருக்கு டவுட் வந்துச்சு, எதுக்காக இந்த இரட்டை மரண தண்டனை, இவ்வளோ தூரம் சீரியஸ் கிரைம் இதை பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா, ஏன்பா அந்த கேள்வியை கேட்டிங்கன்னா உங்கள் மனநிலையே பிரச்சனையில் இருக்குன்னு அர்த்தம். டாக்டரை போய் பாருங்கள். ஏன்னா இதை நீங்கள் சீரியஸான ஒரு கிரைம்னு சொல்லாமல் வேறு எதாவது சொல்ல முடியும்? இந்த 2 பேரும் ஆச்சு சாகடிச்சதில்ல. இதில் 2 முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன் எதுக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு. அதில் முதல் விஷயம், அப்பா முன்னாடி பையனை நிர்வாணமாக்கிட்டானுங்க, அடிச்சிருக்கானுங்க. பையன் முன்னாடி அப்பாவை நிர்வாணமாக்கி அடிச்சிருக்கானுங்க. இதை நீங்கள் உங்கள் அப்பா இப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்களேன், இது உங்களுக்கு நடந்தது எப்படி இருக்கும்ன்ட்டு. இந்த ரிப்போர்ட்டு சிபிஐ மூலமாக கோர்ட்டு ஜட்ஜுக்கு போகுது அப்படின்னா அவர் படித்து பார்க்குறப்ப அவரும் ஞாபகத்துக்கு வரும், அவரோட பையனும் ஞாபகத்துக்கு வருவார். அந்த வழி புரியுதா? இன்னொரு விஷயம், இது போல் போலீஸ்காரங்களுக்கு ஒரு தைரியம் இருக்கும் பாருங்கள். நம்ம லாக்அப்பில் ஒருத்தர் ஆச்சு சாவச்சா கூட நாளை படி என்ன பெருசாக தண்டனை கொடுத்துட்டு போகிறாங்க, சில வருஷம் ஜெயிலு இல்லை அதிகபட்சம் ஆயுள் தண்டனை சொல்லுவாங்க. அதை நம்ம அப்பீலே நன்னடத்தாதுன்னு சொல்லிட்டு அதை கூட குறைச்சிக்க முடியும்னு தைரியம் இருக்கும் பாருங்கள். அந்த தைரியத்தை உடைக்கணுன்ட்டு ஜட்ஜ் அவர்கள் இந்த தீர்ப்பை கொடுத்துருக்காங்க. இன்ஃபேக்ட் அவர் சொன்னார், இதுக்கப்புறம் மக்கள் மேலே கை வைக்க உங்களுக்கு பயப்படணும் அப்படின்ட்டு. அவர் தீர்ப்பு வாசிக்கும்போது சொல்லியிருந்த விஷயங்கள் அது. ஆயுள் தண்டனை தானே அப்படின்னு இதுக்கப்புறம் எந்த போலீஸ்காரங்களோ அந்த கரப்டரான ஆஃபீஸர்ஸ் இருக்காங்களா, சைக்கோத்தனமாக சில பேர், அவனுக்கு நினச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த இரட்டை மரண தண்டனையை அவர் விதிச்சிருக்காரு. அண்ட் இந்த விவகாரம் இவ்வளோ பெருசாக மாறி இந்த கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆச்சுல, அதுக்கு முக்கியமான காரணமே ஒரு 3 பேரோட சாட்சியங்கள். அதில் ஒரு பெண் போலீஸோட சாட்சியம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அவங்களோட ஃபோட்டோவை பேரை நான் பயன்படுத்த விரும்பலை, அவங்க ப்ரைவசி சார்ந்து. ஆனால் ஒரு விஷயம் நான் கேட்டுக்கிறேன், அந்த பெண் போலீஸ் உட்பட பல பேர் சாட்சியம் கொடுத்தாங்களே, அவங்களுக்கு பாதுகாப்பு கேரண்டி பண்ணியே ஆகணும். இப்போ வரைக்கும் எதுவும் நடக்கலையே ப்ரோ, அதுக்குள்ளே அதுக்கு முந்திரி கொடுத்தனமா கேட்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாக்கா வேலை முடிஞ்சிச்சுன்னு ஒதுங்கிடாதீங்க. இந்த 9 பேர் உள்ளே இருக்கானுங்களே, செத்து போன ஒரு நாய் சேர்த்து ஒட்டு மொத்தமாக 10 பேர் அந்த கேஸில், அவங்களோட ரிலேட்டிவ்ஸ்னு வெளியே சில பேர் இருப்பாங்க பாருங்கள். அவங்களே சில பேர் இவங்க மாதிரி மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னா சைக்கோத்தனமாக சில பேர் சொல்கிறேன், அது போல் இருந்தாங்கனாக்கா அவங்களால இவங்களுக்கு எதனா பிரச்சனை வந்துச்சுன்னா யார் பொறுப்பு? எதனா நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஐயோ இப்படி ஆயிடுச்சு, முன்னாடி பாதுகாப்பு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு யோசிச்சு பிரயோஜனம் இல்லை. ஸோ அவங்களுக்கான ப்ரொடெக்ஷன் அரசு கண்டிப்பாக உறுதிப்படுத்தியே தீரணும். அண்ட் அப்பீல்
இப்போ இவனுங்க அப்பீல் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் பெருசாக இருக்கிறதா சொல்லப்பட்டு இருக்குல்ல, கண்டிப்பாக போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். ஆனால் அப்பீல் பண்ணாலும் அவனை உயிர் போகணுன்ற மாதிரி தான் இரட்டை மரண தண்டனை நீதிபதிகள் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப அரிதான வழக்குன்னு ஒரு ஸ்பெசிஃபை பண்ணார்ல, அது காரணம் இந்த ஒரு தண்டனை அங்கே ஃபிட்டின் ஆகணும் அப்படின்றதுக்காக தான். இந்த குடும்பத்தினருக்கான ஜெயராஜன் பெனிக்ஸோட குடும்பத்தினர் அவங்க தெளிவாக சொல்லிட்டாங்க, இல்லைங்க நாங்கள் இது வரைக்கும் சட்ட போராட்டம் நடத்திட்டோம். இது வரைக்கும் எல்லா சமூக மக்களும், எல்லா ஊடகங்களும், எல்லா பத்திரிகைகளும், எல்லா மக்களும் எங்கள் பக்கம் நின்று இருக்கீங்க. இதுக்கப்புறம் நிற்பீங்க நாங்கள் மனப்பூர்வமாக நம்புகிறோம். ஏன்னா உங்கள் வீட்டில் நடந்த சாவு மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அவங்க ஏதாவது அப்பீல் போகிறாங்கன்னா நாங்கள் திரும்ப கோர்ட்டுக்கு போவோங்க, நாங்கள் அங்கேயே போய் ஃபைட் பண்ணுவோன்னு அந்த ஃபேமிலி ரொம்ப தெளிவான ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் ஏதாவது அந்த வழக்கு சார்ந்து நடக்குதுனாக்கா நம்ம தான் ஃபேமிலி கூட நிற்கணும் மக்கள். அண்டு இன்னொரு விஷயம் நீங்கள் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள், கொரோனா லாக்டவுன் டைமில் கடையை ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு தான் பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. அதான் உண்மையாக கூட தெரியல. ஓசியில் எதனா செல்ஃபோன் கேட்டு அது கொடுக்காமல் போயிட்டு இவனுங்க வச்சு சாவச்சாலும் தெரியல. அது அப்பயே ஒரு பெரிய விஷயமா வந்துட்டு இருந்துச்சு. கொரோனா கிருமி தாக்கியிருந்தால் கூட ஜெயராஜன் பெனிக்ஸ் தான் செத்துருக்க மாட்டாங்க போல இருக்குது. ஆனால் இந்த மனுஷ ரூபத்தில் இருக்க விஷக்கிருமிகள் இருக்கானுங்க பாருங்க 10 பேர், இவனுங்க அடிச்சதில் தான் அந்த 2 அப்பாவி உயிர்களும் போயிருக்கு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரை நம்மளை எதிர்பார்க்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். இப்போ அடுத்து எல்லாரோட பார்வை எந்த பக்கம் திரும்ப விரிஞ்சிருக்கு? இவரோட உயிர் எடுத்தாங்களே அந்த பக்கம் தான் விரிஞ்சிருக்கு. இதே மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு புகார் ஒன்று கொடுத்துச்சு ஒரு பொம்பளைன்ட்டு, இவரை தூக்கிட்டு போய் அடின்னு அடித்து சாகடிச்சு போட்டானுங்க பாருங்க. அவனுக்கு சார்ந்த வழக்கில் என்ன தீர்ப்பு வருமானதை எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இதே ஜட்ஜு அந்த தீர்ப்பை வாசிச்சார்னா நல்லா இருக்கும்ல. அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.